ஸோ வந்து விநாயகர் தியானம் பண்ணியாச்சு. ஸோ வில் கோ டு திருக்குறள். இதில் வந்து வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்பிரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வ காரியேஷு சர்வதா சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். ஸோ இன்னைக்கான வாரம் ஒரு குறளில் வந்து ரெண்டாவது குறள் நடுவு நிலைமை அப்படின்ற 12வது அதிகாரத்தினுடைய ரெண்டாவது குறள் பார்க்க போகிறோம். ஸோ வள்ளுவர் எப்படி வந்து இந்த திருக்குறளை வந்து 3ஆக பிரிச்சிருக்கார். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்னு 3 பால்களாக பிரிச்சிருக்கார். இந்த அறத்துப்பாலில் 4 இயல்கள் சொன்னேன். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு பாயிரவியல், அதுக்கப்புறம் வந்து இல்லறவியல், அப்புறம் துறவரவியல், அப்புறம் ஊழியல் அப்படின்ற 4 இயல்கள் இருக்கு. இந்த பாயிரவியல்ல 4 அதிகாரங்களை செட் பண்றார். அதாவது பாயிரம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் இல்லை வந்து ஒரு தமிழ் செய்யுள் இருக்கு அப்படின்னா அந்த செய்யுளில் வந்து பாயிரம் அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு பாடல்களுக்கு அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு பாடல்கள் வந்து நூல் பாடல் இல்லை பாயிர பாடல் அப்படின்னு ஒரு சில மரபு இருக்கு. அப்போது அந்த பாயிரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா அந்த நூலினுடைய அடிப்படை நோக்கம், அந்த அடிப்படையை வந்து அமைச்சு கொடுத்துருப்பான். அந்த நூல் யாரை பற்றினது, எதுக்காக சொல்கிறது அப்படின்ற விஷயங்களை அழகாக தொகுத்து ஒரு சினாப்சிஸ் மாதிரி கொடுக்கறது வந்து பாயிரம். இந்த பாயிரவியலில் வந்து வள்ளுவர் என்ன பண்ணுறார், 4 அதிகாரத்தில் போடுறார். என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளை படைச்ச கடவுள், அதுக்கப்புறம் அந்த கடவுள் படைச்ச இயற்கை, வான் சிறப்பு. ஸோ ஃபஸ்ட்டு கடவுள் வாழ்த்து, அப்புறம் வான் சிறப்பு, அப்புறம் நீத்தார் பெருமை. இந்த உலகத்துக்காக நிறைய தியாகங்கள் பண்ண பெரியவர்கள், சான்றோர்களுடைய அவர்களுடைய பெருமை. ஸோ அவள் தானே தர்மத்தை அடிப்படையாக கொண்டு வந்துட்டுருக்கா நம்மளுக்குலாம். ஸோ அதனால் அந்த பெரியவர்களுடைய ஒரு பெருமையை சொல்கிறார். அவர்கள் என்ன பெருமை அவளுக்கு வேணும், என்ன பெருமை வேண்டி கிடக்கு அப்படின்னா அவள் செஞ்ச தர்மத்தினால அவளுக்கு பெருமை வந்திருக்கு. அதனால அரண் வலியுறுத்தல் அப்படின்னு 4வது அவர்கள் செஞ்ச தர்மத்தை வந்து 4வதாக சொல்கிறார். இந்த அறம் அப்படிங்கிறது 2 அறமாக இருக்குது. ஸோ இதோட பாயிரவியல் முடிஞ்சிடுறது. அதுக்கப்புறம் 2 இயல்கள், அதாவது இல்லறவியல், துறவரவியல் அப்படின்னு இருக்குது. இந்த அறங்கள் தர்மம் வந்து 2 விதமான தர்மங்களாக இருக்குது. ஒன்று வந்து இல்லறம், இன்னொன்று துறவரம் அப்படின்னு அடுத்த கான்செப்ட் கொள்ள போகிறார் அவர். ஸோ அந்த இல்லறவியல் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இல்லறத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அன்பு. இந்த அன்பு செலுத்துறது தான் வந்து இல்லறத்தினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி அன்பு செலுத்துகிற அந்த இல்லறவியலை பற்றி கொஞ்சம் சொல்லணும் அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்த அதிகாரங்களில் இல்வாழ்க்கை, 5வது அதிகாரத்தில் இல்வாழ்க்கை, இந்த இல்லற வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருக்கணும், அந்த அன்பு மெல்ல மெல்ல வளர்க்கணும், அது வந்து தர்ம வழியில் இல்வாழ்க்கை நடத்தணும் அப்படின்றதுனால இல்வாழ்க்கையை பற்றி பேசுகிறார். அதுக்கப்புறம் ஒருத்தரே தனியாக பண்ணிட்டு இருந்தால் போர் அடிக்கின்றதுனால வாழ்க்கை துணை நலம், இன்னொரு துணை நம்ம வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு பொதுவாக சொல்லி இந்த துணை அப்படின்றத பற்றி சொல்கிறார். அதுக்கப்புறம் துணைகள் மட்டும் நீ மட்டும் செஞ்சால் பத்தாது, அடுத்தடுத்து உனக்கு பண்ணுறதுக்கும் இந்த தர்மத்தை செய்கிறதுக்கு உனக்கு வந்து ஒருத்தர் வேணும் அப்படின்றதுனால புதல்வர்களை பெறுதல் அப்படின்ற அடுத்த அதிகாரம் 7வது அதிகாரத்தை போடுறார். இப்போ இவா 3 பேரும் சேர்ந்ததுனால ஒரு அன்பு உருவாருது, அன்புடைமை அடுத்த அதிகாரம். அந்த அன்புடைமை, அந்த அன்பு வந்து அதுக்கடுத்த அதிகாரத்தில் என்னவா மாறுது, இந்த அன்பு தனக்கு மட்டும் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் கொடுக்கணுன்றதுனால விருந்தோம்பல், அடுத்தவர்களை கூப்பிட்டு விருந்து போட்டு உபசரிப்பது அப்படின்றத விருந்தோம்பல் வைக்கிறார். அதுக்கப்புறம் விருந்தோம்பல்னா சும்மா கூப்பிட்டு சாப்பாடு போடுறது கிடையாது. ஸோ அதில் அவளோட நல்ல விதமாக பேசணும், நல்ல விதமாக பழகணும் அப்படின்றதுனால இனியவை கூறல் அப்படின்ற அதிகாரத்தை அடுத்தது வைக்கிறேன். அப்படி நல்ல அதிகாரங்களாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதாவது இன்னொருத்தர் நம்மளுக்காக பண்ண நன்றியை எப்போவுமே மறக்கக்கூடாதுன்றதுனால செய் நன்றி அறிதல் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை 11வது அதிகாரமாக வைக்கிறேன். ஸோ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போகிறது.
ஸோ ஒரு தனி மனுஷன் இன்னொரு சொசைட்டிக்குள்ளே வர, அந்த சொசைட்டிக்கு தேவையான பண்புகள் என்னென்ன, அந்த பண்புகளை வந்து இந்த செய்நன்றி அறிதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சொல்ல வர வள்ளுவர். ஸோ அதில் இந்த 11வது அதிகாரம் நன்றி உடைமை அப்படின்ற அதிகாரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நடுவு நிலைமை. நீ நன்றியோடு இருக்கிறது நல்லது தான், ஆனால் அந்த நன்றி ஒரு ஒரு தர்மம் சார்ந்த ஒரு டெசிஷன் எடுக்கும் பொழுது அந்த நன்றியே நீ நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அது வந்து உன்னுடைய பர்சனல், நீ நன்றி செலுத்தலாம், ஆனால் எது தர்மமோ அந்த தர்மத்தை நீ பண்ணணும், அதை மறந்துடாத அப்படின்றதுனால அதுக்கு அடுத்த அதிகாரமாக நடுவு நிலைமை அப்படின்ற அதிகாரத்தை வைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஒரு அதிகாரங்களும் ஃப்ரேம் ஆயிருக்கு, ரொம்ப அழகாக ஃப்ரேம் ஆயிருக்கு. ஸோ அப்படி ஃபஸ்ட்டு குறளில் பார்த்தோம். அதாவது நடுவு நிலைமை அப்படின்ற ஒரு பண்பு, அந்த ஒரு ஒரு விஷயத்தை அவர் வந்து என்னவா சொல்றார் அப்படின்னா, தகுதி அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லி அந்த தகுதின்ற வார்த்தைக்கான மீனிங்கா நடுவு நிலைமையை வச்சுருக்கார். இது ஃபர்ஸ்ட் குறள். இப்போ ரெண்டாவது குறளை பார்ப்போம். செப்பம் உடையவன் ஆக்கம் செப்பம் உடையவன் ஆக்கம், செப்பம் உடையவன் ஆக்கம், செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து, எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி, செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. ஒரே நிமிஷம். ஸோ இந்த பர்டிகுலர் குறளில் நம்ம வந்து என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, செப்பம் அப்படின்னா என்ன, ஆக்கம்னா என்ன, அது சிதைவின்றி அப்படின்னா என்ன அர்த்தம், எச்சம்னா என்ன, ஏமாப்புனா என்ன. நீ வந்து இப்படி சொல்கிறத பார்த்தா நீ ஒவ்வொரு வேர்டுக்கும் மீனிங் சொல்லு, அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும் அப்படின்னா, அதனுடைய டீப்பாக என்ன மாதிரி மீனிங் வந்து வள்ளுவர் சொல்கிறார். போன கிளாஸ்லலாம் நம்ம இந்த பரிமேலழகர்னு ஒருத்தரை பார்த்துட்டே இருந்தோம். அதனால அந்த பரிமேலழகரே என்ன சொல்றார் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ செப்பம் உடையவன் ஆக்கம். ஃபஸ்ட்டு குறளில் வந்து நடுவு நிலைமை அப்படின்ற வார்த்தையை என்ன வார்த்தையாக பயன்படுத்துகிறார் வள்ளுவர்? தகுதி. தகுதி. ஸோ நடுவு நிலைமை அப்படின்ற வார்த்தையை ரொம்ப ஃபுல்லாக பிரயோகம் பண்ணனா நம்மளே 7 வார்த்தையில் சொல்கிறோம். வள்ளுவருடைய ஒரு அழகு பாருங்க. நம்மளே 7 வார்த்தையில் சொல்கிறோம். நடுவு நிலைமைன்னு போட்டால் 2 வார்த்தை ஆகிடும். சரி, நடுவு நிலைமைன்னு சேர்த்து போட்டாலும் 1 வார்த்தை ஆகிடும். ஸோ அது வந்து இந்த மீட்டரில் உட்காராது அப்படின்றதுனால போட்டிருப்பாரா அப்படின்னா, அது ஒரு விதமாக இருந்தால் கூட இந்த நடுவு நிலைமைக்கு அந்த வார்த்தை எப்படி பிரயோகம் பண்ணணும், ஒவ்வொரு அதுக்கான மீனிங்கை அவ்வளோ அழகாக ஃபஸ்ட்டு குறளில் தகுதின்னு சொல்கிறார். அது உனக்கு ஒரு ஃபஸ்ட்டு இட் இஸ் அ குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் ஆகணும், அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பீரியன்ஸ். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுன்றது அடுத்தது தானே. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு குறளில் அழகாக சொல்கிறார், இட் இஸ் அ குவாலிஃபிகேஷன் ஃபார் யூ, இட் இஸ் அ தகுதி, உனக்கு அது வந்து ஒரு தகுதிப்பா, அது நீ அப்படி தான் வந்து வச்சுக்கணும். இப்போ அந்த தகுதினா அந்த தகுதியை வளர்த்துக்கணும். தகுதினா ஒருத்தருக்கு ஒன்று வளரணும் இல்லையா, அந்த தகுதியை வளர்த்துக்கோ முதல்ல அப்படின்றது ஃபஸ்ட்டு குறளில் சொல்கிறார். அது 3 பேர் இருக்கா, உன்னோட ஃப்ரெண்டு, உன்னோட பகைவன், ரெண்டுமே இல்லாத ஒரு ஆள், அதுக்கு ஒரு பேர் சொன்னேன், அது என்ன பேர்? நட்பு, பகை,
ஆஹா. நட்பு பகை அப்புறம் என்ன சொன்னேன்? நட்பு பகை நொதுமல் அப்படின்ற வார்த்தை சொன்னேன். ஸோ நொதுமல் அப்படின்னு இருக்கிற ஒரு சொல் வந்து நம்ம யூஸ் பண்ணாத ஒரு தமிழ் சொல். ஸோ அது வந்து ரெண்டுமே இல்லாத ஒரு நிலை. நட்பும் கிடையாது, இவன் எனக்கு ஃப்ரெண்டும் கிடையாது, எனிமியும் கிடையாது அப்படின்னு இருக்கிற ஒருத்தன், யாருனே தெரியாத மூணாவது மனுஷன் அப்படின்னு வச்சுக்கலாமே, அப்படி இருக்கிறவன். அப்போ செப்பம் இந்த இடத்துல நடுவு நிலைமை அப்படின்ற வார்த்தைக்கு வந்து இவர் பயன்படுத்துகிற ஈக்குவல் மீனிங் என்ன அப்படின்னா செப்பம். இந்த செப்பம் உடையவன், நடுவு நிலைமை அப்படின்ற ஒரு பண்பை உடையவன் அப்படின்னு பொருள் வருது இந்த இடத்துல. செப்பம் உடையவன் அப்படின்னா நடுவு நிலைமையை வச்சுட்டு இருக்கிறவன். எக்ஸாம்பிள் ரொம்ப அழகாக நம்ம வந்து பார்க்கலாம். அந்த செப்பம் அப்படின்ற வார்த்தையை வந்து ஆண்டாள் பிரயோகம் பண்ணியிருக்கா. திருப்பாவையில் வரும். ஏற்ற கலங்களா ஏற்ற கலங்கள் தான். செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். கிருஷ்ணரை போய் எழுப்புறாள் ஆண்டாள். எப்படி எழுப்புறா அப்படிங்கிறது ரங்கநாதரை, பாரு உனக்கு தர்மன்றதை நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. செப்பமுடையாய், தர்மத்தை நீ வச்சுட்டு, தர்மமே உருவானவன் நீ, அந்த தர்மத்தை உடையவன் இப்படி தூங்கலாமா? கிருஷ்ணா எழுந்துக்கோ. செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும். செற்றார்னா எனிமீஸ்க்கு வந்து ஒரு பயத்தை கொடுக்குறவன் நீ, அப்படிப்பட்டவன் தூங்கலாமா? கொஞ்சம் எழுந்துக்கோ, ஏன் என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்கிறான். அப்படி செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ செப்பம் அப்படின்னா தர்மம், அந்த நடுவு நிலைமையை செப்பம் அப்படின்னு சொல்கிறார். அது ஃபஸ்ட்டு குறளில் தகுதின்னு சொன்னார், இப்போ செப்பம்னு சொல்கிறார். அப்படி அந்த தர்மத்தை நடுவு நிலைமையை உடையவன் ஆக்கம். ஆக்கம் அப்படின்னா செல்வம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆக்கம் அப்படின்னா வந்து செல்வம். அவன் இந்த நடுவு நிலைமையை உடையவனுடைய செல்வம் எப்படி இருக்குமா? அதாவது செப்பம் உடையவன் ஆக்கம். அதாவது இது ரெண்டு மீனிங்காக எடுத்துக்கணும். நடுவு நிலைமையோடு இருக்கிறவனுடைய செல்வம் அப்படின்னு ஒரு மீனிங், நடுவு நிலைமையோடு சம்பாதிக்கிற செல்வம் அப்படின்னு ரெண்டாவது மீனிங். ரெண்டுத்துக்கும் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான். நடுவு நிலைமையோடு இருக்கிறவனுடைய செல்வம் அந்த நடுவு நிலைமையை பேஸ் பண்ணி தான் அவனுக்கு கிடைச்சது அப்படின்னு ஒரு அர்த்தம். நடுவு நிலைமையை எப்பொழுதும் தவறாமல் இருக்கிறவனுடைய செல்வம் அப்படின்னு ரெண்டாவது அர்த்தம். ஸோ அப்படி அவனுடைய ஆக்கம்னா செல்வம். சிதைவின்றி, சிதைவு அப்படின்னா என்ன அர்த்தம்? செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி. சிதைவுனா broken into pieces. எஸ். ஸோ வந்து அழியிறது இல்லையா? ஒரு விஷயம் சிதையுது, ஐயோ இது செதஞ்சு போச்சு அப்படின்னா அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்படி வந்து செப்பம் உடையவனுடைய ஆக்கம் சிதைவின்றி அப்படின்னா அழியாமல் இருக்குமா? அது அழியாமல் யாருக்கு இருக்கும் அப்படின்னா எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. ஏமாப்பு அப்படின்னா பலன். அந்த பலன் அவன் வந்து தர்ம வழியில் சம்பாதிச்சவனுடைய ஒரு செல்வம், அது வந்து அதனுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா எச்சத்திற்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ எச்சம்னா யாரு? ஓரளவு கெஸ் பண்ணிருக்கலாம் எச்சம்னா என்ன வரும் அப்படின்னு. அவனுடைய சந்ததி. எஸ், சந்ததி.
எச்சம்னா சந்ததி. ஏன் எச்சம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றார் அப்படின்றதுக்கு பரிமேலழகர் வந்து அழகா உரை சொல்றார். ஒரு நிமிஷம் அதையும் பார்ப்போம். ஸோ வந்து எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. அப்போ அவனுக்கு, அதாவது எச்சத்திற்கு ஏமாப்புனா பலன். அதாவது அவனுக்கு அந்த சந்ததியிற்கு அது வந்து ஒரு பலனை வந்து கொடுக்கும் அப்படின்றது. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்துன்னு பார்த்தோம்னா ஜென்ரலாக மனுஷனுக்கு வந்து ஆசை அப்படின்றது ஒரு அளவு கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட தேவைக்கு சேர்ப்போம், அடிப்படையான தேவைகள் அது சேர்ப்போம். அப்புறம் கொஞ்சம் ஆடம்பர தேவைகளுக்காக சேர்ப்போம். அப்புறம் அடுத்த நாள் ஆடம்பரமாக வாழணுன்றதுக்காக அதுக்கு சேர்ப்போம். ஸோ அடுத்த நாள் தேவைக்கு சேர்ப்போம். அப்புறம் அடுத்த சந்ததியினுடைய ஆடம்பரத்துக்காக சேர்ப்போம். அப்புறம் அதுக்கு அடுத்த சந்ததி, இப்படி தொடர்ந்துட்டே போகிறது இல்லையா? ஸோ அப்படி வந்து சேர்க்கிறவாலாம் இருக்கா. ஸோ அப்படி வந்து அதனால தான் வந்து இந்த ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் என்னன்னா, அதாவது ஒரு சில பேர் இந்த மாதிரி இருக்கா. ஒரு சில பேர் வந்து எப்படின்னா, தம் பொண்ணுக்கே கல்யாணம் ஆகுது, ஆனால் வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம பாட்டுக்கு ஒரு சில இடத்துல அந்த பொண்ணுடைய அம்மா வந்து அவாலே அந்த பொண்ணே தோற்று போயிடுவா, அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிப்பா. ஒரு சில பேர் ரொம்ப சிம்பிளாக இருப்பா, ஆனால் வந்து பார்த்தா அவ்வளோ எலிகெண்ட்டாக. ஸோ அதுதான் வந்து ஒரு 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 அழகு இல்லையா? ஸோ அந்த சிம்பிளிசிட்டி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ரொம்ப வர்றது கஷ்டம். ஸோ இதனால என்ன ஆறுது? இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக சேமிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னா, நம்மளுக்கு பயன் இருக்கோ இல்லையோ, ஆனால் வந்து அது அடுத்த வாழ்னுடைய பொறாமையை வந்து தூண்டுற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ அது வந்து அடுத்த வாழ்னுடைய பொறாமையை தூண்டுறது. நான் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெரி எக்ஸாம்பிள், சலூன் போனோன்னு வச்சுக்கோங்களேன். சலூன் போகும்பொழுது இன்னொருத்தர் வந்து ஏதோ டீடான் ஃபேஷியல் பண்ணுறா, இல்லை ஒரு ஸ்பா பண்ணுறா அப்படின்னு நம்மளுக்கும் ஆசையாக இருக்குது. ஐயோ டீடான் ஃபேஷியல். அவன் இந்த கடைக்காரன் என்ன பண்ணுறான்னா கூப்பிட்டு, சார் இந்த டீடான் பண்ணுங்க சார், உங்கள் ஸ்கின் என்ன இப்படி டேன் ஆகிடுது அப்படி இப்படின்னு நம்மள ஆசை வேற கிளப்பி விட்டுறான். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஆடம்பரத்துக்காக நிறைய செலவு பண்ணுறோம், நிறைய சேர்க்குறோம். அது செலவு பண்ணுறோன்றதுனால சேர்க்குறோம் இல்லையா? அந்த சேர்க்கறது அப்படிங்கிறது வந்து எதுவாக இருந்தாலும் தர்ம வழியில் இருக்கணும். அதாவது இன்னைக்கு சொல்லவே வேண்டாம், அரசியல்வாதிகளில் எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கா பணம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து அப்படிதான் அப்படின்னு இருந்தாலும் ஒரு கட்டத்தில் நம்மளுக்குலாம் வந்து தோணும், இவ்வளோடா சேர்த்து வச்சுருப்பீங்க. அதாவது இவ்வளோ சேர்த்தாலும் ஒரு என்னதான் பெரிய பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் 6 அடி கட்டில் தானே தூங்க போகிறோம். இல்லை நான் கோடீஸ்வரன் 600 அடி கட்டில் பண்ணி தூங்குவேன் அப்படின்னு யாராவது தூங்க முடியுமா? ஒன்று ஒரு வயதுக்கு தானே சாப்பிட போகிறோம். இல்லை எனக்கு ரொம்ப பணம் நிறையா இருக்குது, நான் வந்து எம்எல்ஏ தெரியுமா, நான் வந்து மினிஸ்டர் தெரியுமா அப்படின்றதுனால 10 தட்டில் மொத்தமாக போடு, 10 தட்டு சாப்பாடு சாப்பிட்றேன்னு சாப்பிடுவாங்க. அதுவும் இன்னைக்கெலாம் வந்து இந்த மாதிரி நிறைய, அதாவது செப்பம் உடையாமல் பணம் சேர்த்தவா எல்லாருடைய கதையும் என்னவா ஆகுது? டாக்டருக்கு தான் செலவு பண்ணுற மாதிரி ஆகுது. கேட்டால் அந்த ஒரு இது இந்த ஒரு இது ஏதோ ஒரு அதுதான் வந்து செப்பம் உடையவனுக்கும் இது இல்லாத, அதாவது தர்ம வழியில் பணம் சம்பாதிக்காதவனுடைய பணம் நீங்கள் எப்படி வேணால் பாருங்க, அது வந்து ஏதோ விரயமாக போயிட்டே இருக்கும். அதுதான் வள்ளுவர் சொல்றார். அப்போது நல்ல தர்மப்படி இந்த ஒரு பொருளை சேர்க்கணும். அது வந்து செப்பம் உடைய அப்படி சேர்த்த பொருள் அது வந்து செதஞ்சு போயிடும் நீ நினைக்காத. உன்னுடைய அடுத்த சந்ததி வரைக்கும், சந்ததி எச்சம்னா மிச்சம். இது ஏன் எச்சம்னு யூஸ் பண்ணுறாரு?
அப்போ வந்து பார்த்தோம்னா ஒருத்தன் அவன் இறந்ததுக்கு அப்புறமும் விட்டுட்டு போற மிச்சம் அப்படின்றதுனால சந்ததிகளை எச்சம் அப்படின்னு சொல்றார் அப்படின்னு பரிமளழகர் சொல்றார். எச்சம்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து சொல்றார், இறக்கும் துணையும் அவன் அவன் தனக்கும். ஸோ அப்போ இறக்கும் துணை, ஸோ விகாரத்தால் தொக்க எச்ச உண்மையான். ஸோ அதனால இவன் இறந்த பிறகு அதுக்கு மிச்சம் இருக்கிறது யாரு அப்படின்றதுனால அதை எச்சம் அப்படின்னு சொல்ற. அப்படி இது வந்து பரிமளழகர் சொல்லும்போது ஒரே ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா, ஒரு இன்காரத்தை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறார். பரிமளழகர் என்ன சொல்றாருன்னா, சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. இதுதான் வந்து குறள்ல இருக்கிறது, எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. பரிமளழகர் சொல்ற, திருவள்ளுவர் எல்லாத்தையும் சொல்ல மாட்டார், நீயா புரிஞ்சுக்கோ. அப்போ ஒரு ஒரு அதாவது இப்போ கம்பர் வந்து கம்பராமாயணம் எழுதும் பொழுது என்ன பண்ணாருன்னா, இன்னொருத்தர் வந்து கேள்வி கேட்டாராம். அதே மாதிரி உமாபதி சிவாச்சாரியார் வந்து கந்தபுராணமும் என்னமோ எழுதுறார். அது எழுத ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே ஒருத்தன் வந்து அந்த அரங்கேற்றம்னு பண்ணுவா இல்லையா, அரங்கேற்றம் பண்ணும்பொழுது அவள் வந்து கேட்குறா கேள்விகள்லாம். அதாவது தமிழ் சார்ந்த கேள்விகள் ஒன்று, மீனிங் சார்ந்த கேள்விகள். அதாவது ரெண்டு விதமான இது. தமிழ் இப்படி வரலாமா அப்படின்றதுக்கு ஒரு கேள்வி, இந்த மீனிங் வந்து இப்படி இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படி மீனிங் சார்ந்த ஒரு கொஸ்டின் இங்கே வருது. எச்சத்திற்கு ஏமாப்புடையது. இப்போ எச்சத்திற்கு அப்படின்னு வள்ளுவர் சொன்னதுனால என்னுடைய சந்ததிக்கு மட்டும்தான் அது வந்து போய் பலனை கொடுக்குமா அப்படின்னு ஒருத்தன் குதர்க்கமாக கேள்வி கேட்குறான்னு வச்சுக்கோங்க, என்ன மாதிரி இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. எச்சத்திற்கு ஏமாப்புடைத்து, அப்போ வந்து எச்சத்திற்கு மட்டும்தான் அது வந்து ஏமாப்பா, எச்சத்திற்கு மட்டும்தான் அது வந்து பலனை கொடுக்குமா, எனக்கு கொடுக்காத, நான் தான் தர்மத்தோட சேர்க்குறேன், நான் சேர்க்குறேன், எனக்கு ஒன்றும் பலன் இல்லாமல் இன்னொருத்தருக்கு எனக்கு அடுத்து வர சந்ததிக்கு நான் எதுக்கு சேர்த்து வைக்கணும்? இது இயல்பான கொஸ்டின். ஸோ அப்போ வந்து பரிமளழகர் அவர் உரையில சொல்றார், அதை பார்ப்போம். பிறர் செல்வம் போல் அழிவின்றி அவன் வழியினுள்ளார்க்கும் வலியாதலை உடைத்து அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல பரிமளழகர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திருவள்ளுவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க மாட்டார் உனக்கு. அவர் சொன்னார்னா நீ இன்ஃபர் பண்ணிக்கோ. அவர் ஒரு கோடு தான் போடுவார், நீ ரோடை போட்டுக்கோ. அவர் சொன்ன மீனிங் என்ன, எச்சத்திற்கு ஏமாப்புடைத்து அப்படின்னா எச்சத்திற்கும் அப்படின்னு ஒரு சேர்த்துக்கிறார். அப்போ அவன் வழியின் உள்ளார்க்கும் வலியாதலை உடைத்து அப்படின்னு அவர் வந்து மீனிங் எழுதுறார். அப்போ சந்ததிக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சுக்காத, சந்ததிக்கும் அப்படின்னு அவர் வந்து ஒரு வார்த்தையை சேர்க்கிறார். அப்ப சந்ததிக்கும் அப்படின்றதா உனக்கும் அப்படின்ற ஒரு அர்த்தம் வருது. எவனாவது ஒருத்தர் கேட்டிருப்பானா, கரெக்ட். ஸோ அதனால அப்படி ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் இதனுடைய வைசி வருஷம், செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து அப்படின்னு வள்ளுவர் சொல்லிட்டாரு. அதாவது தர்மத்தோடு சம்பாதிச்சவனுடைய பணம் அடுத்தவன் பணம் போல் இல்லாமல் அது வந்து உன்னுடைய சந்ததிக்கும் போய் அது பலத்தை கொடுக்கும். இது வந்து ஒரு மீனிங். இந்த மீனிங்லேருந்து நீ இன்னொன்னும் என்ன இன்ஃபர் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ நடுவுநிலை அந்த செப்பம் இல்லாதவனுடைய ஆக்கம் என்னவா இருக்கும் அப்படின்றதையும் இதுலேருந்து இன்ஃபர் பண்ணிக்கணும். அப்படி இருந்ததுன்னா எச்சத்திற்கும் அகேன், அப்போ உன் சந்ததியையும் அது சேர்த்து அழிக்கும். உன்னை மட்டும் அழிக்கும்னு நினச்சிக்காத, உன் சந்ததியும் அதை போய் கெடுக்கும் அப்படின்றது இது வந்து அதனுடைய இன்ஃபர்ட் மீனிங். இப்போ தர்மம் சார்ந்த பணம், அந்த பணம் தான் வந்து உன்னையும் இந்த சமூகத்தையும் உன்னுடைய சந்ததியையும் பலப்படுத்தும். அதனால தர்மம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால நீ தர்மத்தை பேஸ் பண்ணி நீ டிசைட் பண்ணி சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு
செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. அப்படி வந்து தர்மத்துடைய அடிப்படையா நீ இருந்தேனா அதுவே வந்து உன்னை வந்து அது வந்து உன்னை சிதையாமல் உன்னுடைய சந்ததிக்கும் அது வந்து போய் பலத்தையும் வந்து கொடுக்கும். அதனால வந்து நீ தர்மத்திலிருந்து தவறாதே அப்படின்ற ஒரு கான்செப்டை ரொம்ப அழகாக சொல்றாரு. தர்மத்திலிருந்து தவறினால் எப்படி உன்னுடைய சந்ததிக்கும் அந்த இது வந்து தர்மத்தை தவறாமல் இருந்தால் எப்படி வந்து உன் சந்ததிக்கும் போய் அந்த வந்து சேருமோ அதே மாதிரி தர்மத்திலேருந்து தவறுனா முதல்ல உன் பாதிக்கிறது உன் சந்ததியை தான் அப்படிங்கிறது இதில் இருந்து இன்ஃபர்ட் மீனிங். ஸோ இதெல்லாம் வந்து திருக்குறள் அப்படின்னு வந்து படிக்கும் பொழுதே அழகாக குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன்னா இன்னைக்கு கொஞ்சம் நாடு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோன்றது இல்லையா. இந்த திருக்குறளில் அவ்வளோ டீப்பாக நமக்கு தெரியாது. ஸோ அப்படி இந்த குறள் செப்பம் உடையவனாக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்புடைத்து அப்படின்னு இந்த குறள் ஒரு 2 தடவை சொல்லிடுங்க. வில் மூவ் டு த கணநாயகாஷ்டகம். செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவென்று எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவென்று எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. பலே 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 சூப்பர். ஓகே, ஒரு நிமிஷம். இந்த தர்ம நிலைன்னு சொல்றோம் இல்லையா, தர்ம நிலையில அறத்தில இருக்கும் பொழுது அவரை தாந்த சேர்த்துக்கிறவங்களும் அறநிலையில தான் இருப்பாங்க. எச்சத்திற்கும் அந்த சன்னதிக்கு மாத்திரம் இல்ல அந்த புண்ணியம் அவரை சார்ந்தவங்களுக்கும் அது போகும். ஏன்னா அவ சேர்த்துக்கிறவால எப்படி இருப்பா, அந்த அறநிலையில இருக்கிறவா தான் அவளோட இருப்பா. சூப்பர், பிரில்லியன்ட்டான சொன்னேன். அதாவது அதனால அது அவளுக்கும் போய் சேரும். எக்ஸாக்ட்லி. இப்போ உங்களுக்கு அதுக்கான எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நீங்க சொன்னது 100% கரெக்ட். எஸ், இது தெரியுதா ஸ்கிரீனு? இந்த இடத்துல பியூட்டிஃபுல்லா நீங்க பாருங்க, சிதைவு இன்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து அப்படின்றதுக்கு அவர் மீனிங் சொல்ற, பிறர் செல்வம் போல் அழிவின்றி அவன் வழியின் உள்ளார்க்கும்னு சொல்லிட்டார். ஸோ அந்த அவனோட சார்ந்து இருக்கிறவாளும் அப்படின்றது இதனுடைய பொருள். ஆமா, கரெக்ட். ஸோ வலியாதலை உடைத்து. ஸோ அதனால சந்ததி மட்டும் கிடையாது, அவனுக்கு அவனுடைய சமூகத்துக்கு, இது எல்லாமே சமூகத்தை பேஸ் பண்ணி சொல்றது தானே. இந்த சமூகத்தை பேஸ் பண்ணி சொல்றது. அதனால அது வந்து தர்ம வழியில இல்லாத வாழ்னுடைய செல்வம் போல் இல்லாமல் அழிவின்றி அவன் வழியின் உள்ளார்க்கும். அவன் இப்ப நான் அந்த வழியில போறேன், என்னோட இருக்கிற நீ என் சந்ததியா கூட இருக்க வேண்டாம், ஆனா நீ என் வழியில இருக்கியா, அப்படி இருந்தாலும் அவனுக்கும் நன்மையை தருது. எஸ், பியூட்டிஃபுல். branches சொல்லலாமா பாலா? அந்த நீனா ஸ்ப்ளிட் இன்டு branches அந்த மாதிரி எடுத்துக்கலாமா, இல்ல சார்ந்தோர்னா அது சம்பந்தம் இல்லாதவாலே எடுத்துக்கலாமா? சமூகம் வரும்போது அதாவது மீனிங் வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா அவ சொல்ற மாதிரி தான் கரெக்ட். ஏன்னா இப்போ நம்மளோட இருக்கிறவன் நம்மளுடைய தர்மத்தை வந்து அவன் அட்லீஸ்ட் ஓரளவுக்காக அவன் வந்து அதாவது கூட்டு அப்படின்னு இருக்கும்பொழுது என்ன சொல்றது, நம்மளோட ஒத்து போறவாளுடைய கூட்டு தான் வந்து ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா, ஒரு கூட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி அவ சொல்றா. அதுவும் கரெக்டான ஒரு ஸ்டாண்டு தான். ஏன்னா இப்போ அந்த மாதிரி ஒரு சத்சங்கம், அந்த சத்சங்கம் தான் இப்போ நம்மளுமே இல்லையா. அதனால அந்த வழியில இருக்க நாம சேரது கூட, ஒரு நிமிஷம், நாம சேரது கூட அந்த தர்ம நிலையில இருக்கிறவாத நம்ம முகம் பார்த்து பேசுவோம். கரெக்ட். புதுசா ஒருத்தர் நம்ம உங்களை பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கூட that attachment we are getting, அந்த தர்ம நிலையில இருக்கிறதுனால தான் அந்த
இது நம்மளால பார்க்க முடியாது. எக்ஸாக்ட்லி. அப்படித்தான் நம்ம ஒரு தோழனோ ஒரு தோழியோ நம்ம கிடைக்கலாம். கரெக்ட். அப்ப அந்த அறநிலை தவறா அது எல்லோரையும் இப்ப நீங்க சொல்றது எல்லாருக்கும் இது பாக்குறது இல்லையா, இது கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அதான். ஸோ அதனால ஸோ இந்த மீனிங்கும் வருது. அவன் வழியின் உள்ளார்க்கும் அப்படின்னு போட்டிருக்கார். அதனால இந்த தர்ம வழியில் இருக்கிற எல்லாருக்குமே அது சமூகத்தையும் பாதிக்கிறது. ஒரு செயல் சமூகத்தையும் பாதிக்குது அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு செயல் சமூகத்தை வலுப்படுத்தும்ல. ஸோ அதனால அந்த ஸ்டாண்டில் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த கணநாயகாஷ்டகம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம அதை பார்ப்போம். A to Z போயிடுவோமா? எஸ், சித்ரா மேம் ஸ்டார்ட் பண்ணும். ஓகே. ஏகதந்தம் மகாகாயம் தப்த காஞ்சன சந்நிபம் லம்போதரம் விஷாலாக்ஷம் வந்தேஹம் கணநாயகம். ஏகதந்தம் மகாகாயம் தப்த காஞ்சன சந்நிபம் லம்போதரம் விஷாலாக்ஷம் வந்தேஹம் கணநாயகம். இந்த இடத்துல கணநாயக அஷ்டகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு ஜிஸ்ட் சின்ன ஒரு இது. கணம் அப்படின்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சிவனுடைய பூத கணங்கள், இந்த கணங்களுக்கெல்லாம் தலைவர் நாயக்கா. நாயக்கன்னா தலைவன் அர்த்தம், இல்லை ஒரு ஹெட் அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ அப்படி இந்த பூத கணங்களுக்கு நாயக்கன் அப்படின்றதுனால அவன் கணபதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அது மட்டும் இந்த பூத கணங்கள் மட்டும்தான் கணங்களா அப்படின்னா, கணம் அப்படின்னா சான்ஸ்கிரிட்டில் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு பொருள் வருது. ஸோ அப்போ மனுஷ கணம், தேவகணம் எல்லாம் கணங்கள் தான். இப்போ நம்மளுமே கணம். கணம்னா ஒரு கிளாசிஃபைடு ஒரு விஷயம். ஸோ அப்படி ஒவ்வொரு அனிமல்ஸ் எல்லாம் ஒரு கணம் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன், இந்த கணம் அப்படின்றதுனால பொதுவாக சொல்றதுனால எல்லாருக்கும் இந்த கணங்கள் அப்படின்னா சகல உலகங்கள் எல்லாத்துக்கும் நாயகனா இருக்கிறவர். அதனால மகாகணபதி கணம் கணநாயகா. ஸோ அந்த கணநாயகரை அகம் வந்தே, அகம்னா நான், வந்தே வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றார். அவர் எப்படி இருக்காரா? ஏகதந்தம், ஒரு தந்தத்துடைய இருக்கார். தந்தம் ஒரு ரெண்டு யானைக்கு அழகே தந்தம் தான். இந்த தந்தத்தினுடைய ஒரு இது என்ன அப்படின்னா ஒரு தந்தத்தோட இருக்கார், ரெண்டு தந்தம் இல்லாம. அப்படின்றது என்ன காமிக்கிறது அப்படின்னா விநாயகர் பண்ண சாக்ரிஃபைஸ் காமிக்கிறது. அதாவது எல்லாருக்கும் இந்த மகாபாரதம் எழுத ஆரம்பிக்கிறார். வியாசர் சொல்றார், நீ அர்த்தம் புரியாம எழுதக்கூடாது, அதனால நீ இப்படி எழுதணும் அப்படின்னு சொல்றார். ஸோ அப்படி ஏகதந்தம் மகாகா அந்த அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு பேனா உடைஞ்சு போயிடுறது. அதனால உடனே யோசிக்காம அந்த உலகத்துக்கு இந்த மகாபாரதம் போய் சேரணும்ன்றதுனால அவருடைய தந்தத்தை உடைச்சு அதையும் எழுதியிருக்காரு. அதனால ஷோஸ் எ சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லி ஏகதந்தம் மகாகாயம். காயம்னா உடம்பு ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ மகாகாயம்னா பெரிய உடம்பை உடையவர். தப்த காஞ்சன சந்நிபம். இப்போ காஞ்சனம்னா என்ன அப்படின்னா கோல்டு. தப்த காஞ்சனம் அப்படின்னா மோல்டன் கோல்டு. அதாவது என்ன சொல்றது, இந்த ஹாட்டாக இருக்கிற அந்த கோல்டை உருக்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தக 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 மின்ற ஒரு கோல்டு. சன் நிபம், நிபம்னா ஈக்குவலா இருக்கார். எப்படி இருக்காரு அப்படின்னா சன் நிபம் அப்படின்னா அப்படி அந்த கோல்டு மாதிரி தக தக தகன்னு இருக்காராம். அப்படிப்பட்டவர். அப்புறம் லம்போதரம், பெரிய வயிறை உடையவர். விஷாலாக்ஷம், கண்கள் ரொம்ப சின்னது யானைக்கு, ஆனா அதனுடைய பார்வை ரொம்ப விசாலமானது. அதனால லம்போதரம்னு சொல்லும்பொழுது மத்தள வைரனை உத்தமி புதல்வனைன்னு நம்மளுக்கு அந்த திருப்புகள்ல வரும். அப்படி லம்போதரம். விஷாலாக்ஷம், இந்த விசாலமான கண்களை உடையவர். கண்ணு சின்னதா இருந்தாலும் பார்வை ரொம்ப யானைக்கு ரொம்ப தீர்க்கமான பார்வைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்வையினுடையவர்.
வந்தேகம் அகம் வந்தே இந்த மாதிரி இப்படிப்பட்ட கணநாயகரை, இந்த கணங்களுக்கெல்லாம் தலைவரை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றேன். அடுத்த ஸ்லோகம் வந்து கிரிஜா மாமி. யாரு? நானா? ஆமா. மௌஞ்சி கிருஷ்ணா ஜினதரம். மௌஞ்சி கிருஷ்ணா ஜினதரம். நாக யஜ்ஞோபவீதினம். நாக யஜ்ஞோபவீதினம். மௌஞ்சி கிருஷ்ணா ஜினதரம். மௌஞ்சி கிருஷ்ணா ஜினதரம். நாக யஜ்ஞோபவீதினம். வீதினம் வரபலே. பாலேந்து விலசன் மௌலிம். பாலேந்து விலசன் மௌலிம் வந்தே அகம் கணநாயகம். அகம் கணநாயகம். பாலேந்து சுகலா மௌலிம்னு ஒண்ணு இருக்கு, விலசன் மௌலிம்னு இருக்கு. பாலேந்து விலசன் மௌலிம் வந்தே அகம் கணநாயகம். பலே, சூப்பர். ஸோ இன்னொரு தடவை சொல்லிடுங்க. மௌஞ்சி கிருஷ்ணா ஜினதரம். மௌஞ்சி கிருஷ்ணா ஜினதரம் நாக யஜ்ஞோபவீதினம் பாலேந்து விலசன் மௌலிம் வந்தே அகம் கணநாயகம். சூப்பர். ஸோ இந்த மௌஞ்சி கிருஷ்ணா ஜினதரம் ரெண்டு விதமான மீனிங்ஸ், ரெண்டு விதமான பதங்கள் அங்கே இருக்கு. தரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? போட்டுக்கிறது, தரிக்கிறது. அப்படி என்னத்தை தரிச்சுன்னு இருக்காரு உடம்புல அப்படின்னா மௌஞ்சி, முஞ்சை அப்படின்னு ஒரு கிராஸ் இருக்கான், அந்த ஒரு புல்லு, அந்த புல்லை வந்து போட்டுன்னு இருக்காராம். ஒன்று மௌஞ்சி தரம். அடுத்து ஒன்று இந்த மூஞ்சு ஜனே ஓ சாஜை அப்படின்னு ஹனுமான் சாலிசால வரும். ஹனுமானும் வந்து இந்த மௌஞ்சு ஜனே ஓ சாஜை அப்படின்னு ஒரு வார்த்தை வரும்னு நினைக்கிறேன் ஹனுமான் சாலிசா. ஸோ அப்படி அந்த மௌஞ்சி அப்படின்னா இந்த ஒரு முஞ்சா அப்படின்ற ஒரு புல்லை வந்து போட்டுருக்கவர், வச்சுருக்கவர். கிருஷ்ணா ஜினதரம். கிருஷ்ண அப்படின்னா கருப்பு, கருமையான. கிருஷி அப்படின்னா அட்ராக்டிவாலும், அட்ராக்ட் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. கிருஷி அப்படின்னா கிருஷ்ணா அப்படின் பொழுது கருமையான. அஜினதரம். அஜினம் அப்படின்னா ஸ்கின்னு, கருமையாக ஒரு ஸ்கின்னு வந்து அவர், அதாவது ரெண்டு மீனிங். கருமையான ஸ்கின்னை போட்டுருக்கவர், தரம் தரிச்சுருக்கவர் அப்படின்னு ஒரு மீனிங். தன்னுடைய ஸ்கின்னே யானையினுடைய கலர் வந்து கருப்பாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு மீனிங். ஸோ ஒன்று கிருஷ்ணாஜினம் அப்படின்னா அது வந்து மான் தோலை போட்டுருக்கவர் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த மான் தோல் வந்து தோல் மான் இல்லைன்னா அது தோல் கருப்பாயிடும். அதனால் கிருஷ்ணாஜினதரம் அப்படின்னா, அஜினம்னா ஸ்கின்னு, இப்படி கருப்பாக கண்ணங்கரையில் இருக்கிற ஸ்கின்னை போட்டுருக்கவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்புறம் நாக யஜ்ஞோபவீதினம். நாக அப்படின்னா என்ன அர்த்தம்? பாம்பு. அந்த பாம்பை இவர் என்னவா போட்டுருக்காராம்? பூனல் மாதிரி போட்டுருக்காராம். யஜ்ஞோபவீதினம். அப்பா மாதிரி தானே புள்ள இருப்பா. அப்பா என்ன பண்ணார் அப்படின்னா, என்ன ஸ்லோகம், காலபைரவ அஷ்டகத்தில் தேவராஜ சேவியமான பாவனாங்கிரி பங்கஜம். அப்புறம் வியாழ யஜ்ஞசூத்திரம். வியாழ யஜ்ஞசூத்திரம் அப்படி வந்து சிவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வியாழ யஜ்ஞசூத்திரம். வியாழம்னா பாம்பு, இந்த பாம்பை வந்து யஜ்ஞசூத்திரமாக போட்டுருக்காரு. அதே மாதிரி நாக யஜ்ஞோபவீதினம். இவர் வந்து என்ன பண்ணுறாரு, நாகத்தை வந்து யஜ்ஞோபவீதமாக போட்டுருக்கார். அப்போது நாக யஜ்ஞோபவீதினம் வந்து கொடுத்தார். அப்புறம் பால இந்து சுகலா விலசன் மௌலிம். விலசன்னா ஜொலிக்கிறது. இந்த பால இந்து அப்படின்றது வந்து இளஞ்சந்திரன். பால இந்து அப்படின்னா பால அப்படின்னா இளம். ஸோ இளம் இந்து அப்படின்னா சந்திரன். இந்த இளம் சந்திரனை வந்து தலையில் வச்சுருக்கவர். பாலேந்து விலசன் மௌலி. மௌலின்னா தலை. அதில் வந்து என்ன விலசன் அப்படின்னா அப்படியே பிரகாசிக்கிறது. அது சந்திரன் அவ்வளோ பிரகாசமாக இருக்கிறதுனால இவர் தலை பிரகாசிக்கிறதா அப்படின்னா இல்லை.
இவர் தலையில சந்திரனை வச்சுட்டு இருக்கிறதுனால அது வந்து சந்திரன் பிரகாசிக்கிறான். பாலேந்து விலசன் மௌலிம் வந்தேகம் கணநாயகம், இப்படிப்பட்ட கணங்களினுடைய தலைவனை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றேன். அடுத்த ஸ்லோகம் கௌரி பிரசாத் மேம். अंबिका हृदयानन्दं मातृपी परिपालितं भक्तप्रियं मधुन्मत्तं वन्देऽहं गणनायकम्. பலே இன்னொரு தடவை. ओके. अंबिका हृदयानन्दं मातृपी परिपालितं भक्तप्रियं मधुन्मत्तं वन्देऽहं गणनायकम्. சூப்பர். தேர்ட் ஃபோர்த் ஸ்லோகங்களில் வந்து அடுத்தடுத்த கிளாஸில் மீனிங் பார்ப்போம். இன்னைக்கு இதை முடிப்போம். எஸ். அடுத்தது வந்து கலாமாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். சித்ரரத்ன விசித்ராங்கம் சித்ரமாலா விபூஷிதம் சித்ரரூபதரம் தேவம் வந்தேஹம் கணநாயகம். இன்னொரு சித்ரரத்ன விசித்ராங்கம் சித்ரமாலா விபூஷிதம் சித்ரரூபதரம் தேவம் வந்தேஹம் கணநாயகம். பலே பலே. அடுத்தது லதா சூரியன் மேம். गजवक्त्रं सुरश्रेष्ठं कर्णचामरभूषितं पाशाङ्कुशधरं देवं वन्देऽहं गणनायकम्. பலே. गजवक्त्रं सुरश्रेष्ठं कर्णचामरभूषितं पाशाङ्कुशधरं देवं वन्देऽहं गणनायकम्. பலே சூப்பர். அடுத்தது மைத்திரி மேம். சொல்லுங்க. மூஷி நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். மூஷிகோத்தம் மூஷிகோத்தம் அமாருஹ்ய அமாருஷ்ய தேவாசுர மகாஹவே. தேவாசுர மகா ஹவே. ஹவே. மூஷிகோத்தம் அமாருஹ்ய மூஷிகோத்தம் அமாருத்ய தேவாசுர தேவாசுர மகாஹவே மகாசவே யோத்து காமம் யோக்து காமம் மகாவீரியம் மகாவீரியம் வந்தேகம் கணநாயகம். வந்தேகம் கணநாயகம். மூஷிகோத்தம் அமாருஹ்ய மோஷிகோத்தம் அமாருத்யம் தேவாசுர மகாஹவே தேவாசுர மகாஹவே யோத்து காமம் யோதி காமம் மகாவீரியம் வந்தே கணநாயகம். வந்தேகம் கணநாயகம். வந்தேகம் கணநாயகம். சூப்பர். அடுத்த ஸ்லோகம் நிறைமதி மேம். நமஸ்காரம். நமஸ்காரம். யக்ஷ கிண்ணர கந்தர்வ கிண்ணர கந்தர்வ சித்த வித்யாதரைஹி சதா சூப்பர். தூயமானம் மகாபாகும் வந்தே அகம் கணநாயகம். சூப்பர். யக்ஷ கிண்ணர கந்தர்வ. ஆமா, இது படிக்கும்போது யக்ஷ கிண்ணரக அப்படின்னு படிச்சு. ஓகே ஓகே. யக்ஷ கிண்ணர கரெக்ட். யக்ஷ கிண்ணர கிண்ணர கந்தர்வ சித்த வித்யாதரைஹி சதா தூயமானம் மகாபாகும் வந்தே அகம் கணநாயகம். ஓகே. ஸ்தூயமானம் மகாத்மானம்னு இன்னொன்று இருக்கு. ஸோ அதனால அது ஜஸ்ட் பாடபேதம். இது ரெண்டுமே தப்பு இல்லை, ரெண்டுமே சொல்லலாம், தப்பு இல்லை. எஸ். நான் தமிழ் தான் பார்த்து படிச்சேன். தமிழ் கரெக்ட் நானும் பார்த்துட்டேன். எஸ். சூப்பர். ஸோ அடுத்தது பிரீதா பிரமோத் மேம். நமஸ்காரம். நமஸ்காரம் மேம்.
सर्वविघ्नकरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देऽहं गणनायकम्. சூப்பர். सर्वविघ्नदेवं सर्वविघ्नकरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देऽहं गणनायकम्. இன்னும் ஒரு தடவை சொல்றேன். One more time. Yes. 1 minute. सर्वविघ्नकरं देवं சூப்பர். सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देऽहं गणनायकम्. சூப்பர். அடுத்தது. Okay. இது பலஸ்ருதி தான். ஸோ அதனால வில் ஸ்கிப். கணாஷ்டகம் இதம் புண்ணியம் எஃப் பட்டேத் சததம் நரஹ சித்தியந்தி சர்வகாரியாணி வித்யாவான் தனவான் பவேத். இது படிக்கிறவாள்லாம் தனவானா வித்யாவானா மாறுவாள். நிறைய பேர் சொல்லுவா லக்ஷ்மியும் சரஸ்வதியும் ஒன்றா இருக்க மாட்டா அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. அதனால தான் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறா. இப்போ சரஸ்வதி இருக்கிற இடத்துல லக்ஷ்மி கண்டிப்பாக இருப்பாள், லக்ஷ்மி இருக்கிற இடத்துல சரஸ்வதி கண்டிப்பாக இருப்பாள். ஸோ வித்யாவான் தனவான் பவேத். ஸோ ரெண்டுமே லக்ஷ்மி ஒரு கண்ணா சரஸ்வதி இன்னொரு கண் அப்படி இருக்கு. ஸோ வித்யாவான் தனவான், அந்த வித்யையும் கிடைக்கும் தனமும் கிடைக்கும். செல்வம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புண்ணியம் அப்படின்னு ஒரு அர்த்தம். தனம்னா புண்ணியம். தனம்னா காசு மட்டும் காசு கிடையாது. தனவான்னா புண்ணியம். தனம்னா புண்ணியம்னு ஒரு அர்த்தம். எஸ். அப்புறம் செல்வம்ன்றது எந்த விதத்தில் வேணா இருக்கலாம். ஒரு நாலேஜும் செல்வம் தான். அப்படி இருக்கும் பொழுது வித்யாவான் தனவான் பவேத். அவன் எல்லாராலையும் புகழப்படுவான் தனவான் அப்படின்னு. தனவானும் ஆவான், நல்ல செல்வங்களை அவன் வச்சிருப்பான் அப்படின்னு கணாஷ்டகம். இந்த அஷ்டகத்தை படித்தா இவ்வளோ கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எனக்கு என்னோட பர்சனல் இது என்னென்னா பலஸ்ருதியை நான் படிக்க மாட்டேன். ஸோ அதனால் வில் ஸ்கிப் திஸ். எஸ். அடுத்தது மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம் இல்லையா? ருத்ரலோகம் கச்சதி. புரியல. இதுல பலஸ்ருதியில கணாஷ்டகம் புண்ணியம் பக்திதோய பிரேனரா விமுக்த சர்வபாபேபியோ ருத்ரலோகம் ச கச்சதி. விமுக்த சர்வ எல்லா பாபங்கள்லேருந்தும் விடுபட்டு அவன் எங்க போவானா? ருத்ரலோகத்துல போய் இருப்பானா, சிவனோட. சிவபதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது பலஸ்ருதி வேற இருக்கும் இல்லையா? வேற இருக்கு இதுல. ஸோ அதனால பலனை எதிர்பார்க்க வேண்டாமே, விநாயகரை பற்றி பாடினாலே போறோம் அப்படின்னு நினைச்சுட்டு பாடுங்க. ஓகே. இனி ஒரு 2-3 ஸ்லோகங்களாவது பார்ப்போம். அந்த மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம் ரொம்ப ரொம்ப காலம் முன்னாடி கத்துன்றது இல்லையா? ஸோ அதனால் பூர்ணிமா மேம், we will start with பூர்ணிமா மேம். Can you start it for me? ஐகிரி நந்தினி மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே गिरिवरविन्द्य सिरोधिनि मासिनि विष्णु विष्णुनुदे भगवती सिद्धिकण्ठ कुडम्बिनि पूरि कृदे जय जय हे महिषासुरमर्दिनि रम्यः पर्दिनि शैलसुदे ऐगिरि नन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुदे गिरिवरविन्द्य सिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुदे भगवती सिद्धिकण्ठ कुडम्बिनि पूरि कृदे जय जय हे महिषासुरमर्दिनि रम्यः पर्दिनि शैलसुदे. சூப்பர். நெக்ஸ்ட் சரஸ்வதி. It's not writing. புரியல.
ரிசைட் பண்ணலன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, சரி. ஸ்ரீதலா மேம். கொஞ்சம் ஸ்லோவா சொல்லாமே. ஓகே. ஆ दुरवरवर्षिणि दुर्धरदर्शिनि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करदोषिणि किल्बिषमोषिणि घोषरते तनुजनिरोषिणि दिदिसुतरोषिणि दुर्मतदोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. இன்னொரு தடவை. दुरवरवर्षिणि दुर्धरदर्शिनि दुर्मुखमर्षिणि हर्षरते கொஞ்சம் கூட ஸ்லோவா சொல்லலாம். त्रिभुवनपोषिणि शङ्करदोषिणि किल्बिषमोषिणि घोषरते तनुजनिरोषिणि दिदिसुतरोषिणि दुर्मतशोषिणि सुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. ஓகே. ஏன்னா நான் பாட்டு கிளாஸ் எடுக்கும்போதும் பசங்கள்கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி முதல்ல ஸ்லோவாக பாட பழகுங்க, அப்போ தான் வந்து ஃபாஸ்ட்டாக பாட முடியும். ஏன்னா வந்து எடுத்தோடனே ஃபாஸ்ட்டாக அது பசங்களுக்கே இருக்கிற இந்த ஒரு வேகம் இல்லையா, அந்த வேகத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, டக்கு டக்கு டக்குன்னு பாடிடுவா. ஸ்லோவாக பாடுனா கொஞ்சம் தடுமாறுவா. அந்த மாதிரி ஸ்லோவாக சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணால் சொல்லலாம், ஆனால் வந்து ஸ்லோவாக சொல்கிறது தான் கஷ்டம். ஸோ சூப்பர். அடுத்தது श्री चंद्रिका ऐ जगदम्ब मदम्ब कदम्ब प्रिय कदम ऐ जगदम्ब कदम्ब ऐ जगदम्ब मदम्ब कदम्ब वनप्रिय वाशिनि शरदे शिखरि शिरोमणि तुंग हिमालय शृंग निजालय मध्यगते मधु मधुरे मधु कैडप कंजनि कैडप पंजिनि राशरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. சூப்பர். இன்னொரு தடவை. ऐ जगदम्ब मदम्ब कदम्ब वनप्रिय वासिनि आचरते शिखरि शिरोमणि तुंग हिमालय शृंग निजालय मध्यगते मधु मधुरे मधु कैडप कंजनि कैडप पंजनि राशरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. भले सूपर. सो எஸ். ஸோ இன்னைக்கு இது 4வது ஸ்லோகம் இல்லையா? 3வது. ஓகே, இன்னைக்கு இந்த 3 ஸ்லோகங்களோட பண்ணிப்போம். ஸோ இன்னும் வேற யாராவது சொல்ல பாக்கி இருக்கா? ஓ, உண்ணாமலை மேம் இருக்காங்களே. ஸோ 4வது ஸ்லோகம் சொல்லிடலாம். Rita promoted கூட she raised her hand. அப்படியா? ஐயோ sorry by mistake. By mistake. Okay. Understood. உண்ணாமலை மேம் நீங்க 4வது சொல்லிடுங்க. we will complete it. முருகனாந்தம் நீங்களே பாடுங்க. ஓகே. ஐசத கண்ட விகண்டித ருண்ட விதுண்டித சுண்ட கஜாதிபதி ரிபு கஜ கண்ட விகாரண சண்ட பராக்ரம சுண்ட மிருகாதிபதே நிஜ புஜ தண்ட நிபாதித கண்ட விபாதித முண்ட ஆதிபதே जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते आयिसद कंड विकंडित रुंड विधुंडित चुंड गजाधिपते रिपु गज कंड वितारण चंड पराक्रम चुंड मृगाधिपते विजभुज दंड निपातित कंड विपातित मुंड पदाधिपते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. भले super. So we will complete today's session with Muruganantham.
நீங்களே பாடிடுங்க அண்ணாமலை மேம். ஓகே. சிவகுக குமர பராச்சலபதியே சீரலை வாயுரை நாதா செந்தூர் செந்தழி பழனா